என்ன அபிநேட்டா? எப்பவுமே பொலிவா இருக்கிற உன் முகம் இன்னைக்கு என்ன ஒரே யோசனையில் அப்படியே ஆண்டமாயிருக்கு. ஆமாங்கக்கா. நம்ம ஸ்கூலில் வந்துட்டு சயின்ஸ் ஃபேர், மேத்ஸ் அதுக்கு மட்டும் இல்லை, கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு இந்த எக்ஸ்போ வைக்கிறாங்க. ம். அப்படியா? அது சரி. ஆமா, நீ இந்த எக்ஸ்போவில் கலந்துக்கிறதா இருக்க. நானா? நான் வந்துட்டு சயின்ஸில் கலந்துக்கலாம்னு இருக்கேன். சரி, ஓகே. கண்டென்ட்ல யோசிச்சு வச்சிட்டியா? செல் தரேன். கூகுளில் வந்துட்டு அற்புதமான ஒரு டாப்பிக்கை சர்ச் பண்ணு, சரியா? ஓகேக்கா. 9th ஸ்டாண்டர்ட் வந்தாச்சுன்னா, ஆனால் சயின்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வேணா மேத்ஸ் எடுத்துக்கலாம் போல இருக்கு. இப்போ மேத்ஸ் மாட்டிக்கலாமா? நோ நோம்மா, நீ சயின்ஸே எடுத்துக்கோ, அதான் நல்லா இருக்கும், சரியா? நெக்ஸ்ட் டைம் மேத்ஸ் பார்த்துக்கோ. ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை. அக்கா உனக்கு அசிஸ்ட் பண்ணுறேன், ஓகேவா? அழகாக சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணிடலாம், ஓகேவா? அக்கா அது மட்டும் இல்லைக்கா, எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்துட்டு இனிமேல் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் ஒரு சார்ட் பண்ணுமா. அது மட்டும் இல்லை, ஒரு மேத்ஸ்க்கும் சார்ட் பண்ணணுமா. என்னடா அவங்கங்க சப்ஜெக்டாக இருந்தாலுமே அங்கே சப்ஜெக்ட்டுக்கு அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து கார்டால் ஓட்டுறதுக்கு சார்ட் பண்ணணுமா. ஐயோ ஐயோ, பெரிய வேலை தான். அது எப்படி பண்ணுறது? டெசிக்னேஷன் ஒரு ஐடியா கூட இல்லை. அதை மட்டும் இல்லை, எக்ஸ்போ இன்னும் 5 நாள் வரப்போகுது. மை காட், 5 days த டைமா? பட் எனிவேஸ் டோன்ட் வரி, நம்ம பிளான் பண்ணி அழகாக பண்ணிடலாம். அதான் எல்லாரும் என்ன பேசிட்டே இருக்கீங்க? என்ன அபிநேட்டா? எக்ஸ்போவா? எக்ஸ்போக்கெலாம் பிளான் பண்ணி பண்ணலாம். ஃபஸ்ட்டு டென்ஷனை விட்டு, ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் டின்னர் சாப்பிட்டீங்களா? ஓகே, சீக்கிரம். இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அவ்வளோதான். ரொம்ப டைம் ஆயிடுச்சு, 10 மணி ஆயிடுச்சு. எல்லாமே போய் தூங்குங்க ஒழுங்கா. இந்த ஜான் இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுற? இந்த அண்ணா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஓகேவா? அபிநேட்டா, நம்ம இத்தனை பேர் இருக்கும்போது நீ கவலைப்படக்கூடாது. ஸோ சீக்கிரமாக வந்து தூங்கு. நான் எப்படி பண்ண போகிறேன்? நம்ம மேம் வந்துட்டு பெரிய பெரிய மாடல் பண்ண சொல்லியிருக்காங்களே, நான் எப்படி இந்த எக்ஸ்போ பண்ண போகிறேன்? எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன பண்ணுறது? டடா டட நடத்தம் தன் டடம் டட டடத்தம் தின் டடம் டட டடத்தம் தன் டடம் டட டடத்தம் டடம் டட டடத்தம் தன் டடம் டட டடத்தம். என்ன ஏதோ மியூசிக் வர மாதிரி இருக்கு. எங்களுக்கு வந்து என்ன ஏதோ ஒரு நுழைவாயில் மாதிரி ஒன்று அப்பியர் ஆகிட்டு. நான் எங்கே போய் எனக்கே தெரியலையே. நான் இப்போ எங்கே இருக்கேன்? என்ன இவ்வளோ உயரத்துக்கு சாட்டா? என்ன இவ்வளோ உயரத்துக்கு? ஹார்ட் மூளைக்கு வானத்தையே தாண்டிட்டு போல இந்த சாட்டு. ஓமே காட், என்னது இது? நான் எப்படி இங்கே வந்தேன்? ஆமாம், நான் வீட்டை தூங்கிட்டு தானே இந்த திடீர்னு ஒரு சக்தி இங்கே கூட்டி நட்டுச்சு. எப்படின்னு சாத்தியம்? கொஞ்சம் முத்து பார்த்தாலே தெரியுது. சயின்ஸ் சார்ட்டு. இது மேத்ஸ் இஸ் எவ்ரிவேர். ஆமாம், மேத்ஸ் இது அனுதினமும் எங்கேயாவது இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது. என்ன ஒரு ஸ்டிக்கு வந்துருக்கு. இதை வச்சு நம்ம வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சொல்லிக் கொடுக்கறதா தான் இந்த ஸ்டிக்கு வந்துருக்கு. நான் அவ்வளோ அற்புதமாக சொல்லிட்டேனே போல இருக்கு. எங்கே பாருங்க வியூவர்ஸ், மேத்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கு. ப்ரைஸ் டேக் ஓகேவா? அதை வச்சு தானே நம்ம பில் கட்டும்போது, ஒவ்வொரு பொருளையும் வாங்கும்போது அந்த பொருளோட ப்ரைஸ் என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல. ஃபார் சப்போஸ் ஒரு பொருள் 122 rupees தாலையும் மேட்ச் தானே இருக்கு, நம்பர்ஸ், தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் டைஸு. அந்த டைஸில் வந்து நம்ம நம்பரை உருட்டும் போது ஒவ்வொரு நம்பர் வருது இல்லையா? லூடோ ஸ்டேக்கன் லேண்டஸ் பண்ணும்போது அதுவும் யூஸ் ஆகுது. கேலண்டர், நம்ம ஒவ்வொரு வருஷத்தோட ஒவ்வொரு நாளையும் வந்துட்டு நம்ம இதை வச்சு பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் கிளாக் வச்சு நம்ம டைம் பார்க்க முடியும். டைம் எதுனால யூஸ் பண்ணுறோம்? நம்பர்ஸ் வச்சு தான் டைமை கேல்குலேட் பண்ணுறோம் இல்லையா? அப்போ தெர்மாமீட்டர், நம்ம பாடியோட டெம்பரேச்சர். இது வந்து ஆக்சுவலி டிஜிட்டல் தெர்மாமீட்டர், ஓகேவா? அதை வந்துட்டு நம்ம பாடியோட டெம்பரேச்சர் செக் பண்ண. இதை வச்சு தான் டாக்டர் வந்து ஃபீவர் கன்ஃபார்ம் பண்ணுவார். ஃபீவர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இதை வச்சு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதுவும் ப்ரைஸ் டேக்ஸ். இது வாட்ச் டைம், ஓகேவா? அப்புறம் ஒரு ப்ளே கார்ட்ஸ்.
செல்ஃபோன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், செல்ஃபோன் வந்துட்டு நம்ம நம்பர்ஸ் யாராவது டயல் பண்ணணும், ஃபோன் பண்ணணும்னா வச்சுக்கோங்களேன், எது யூஸ் பண்ண நம்பர்ஸ் தானே. அதுக்கு போனால் மணி அதோட அமௌண்ட் ஆஃப் மணி 200 rupees 360 rupees எல்லாமே என்னது நம்பர்ஸ் தானே, மேத்ஸ் தானே. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு ஒரு பொருள் வாங்கணும்னா அதோட மொத்த கணக்கையும் எவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்கும். ஒரு பெண் எவ்வளோ ரூபானா, மொத்தமாக 5 பெண் வாங்கிக்கோனா இவ்வளோ பே பண்ணுறோம்னா இருக்கும். இதுக்கெல்லாம் ஆன்சர் எப்படி வச்சு கால்குலேட் பண்ணுறோம், மேத்ஸ் வச்சு தானே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேத்ஸ் இஸ் எவ்ரிவேர். இந்த சார்ட்டு தான் நம்பவே முடியல, அவ்வளோ இரட்டுக்கு இருக்குது. ஆமாம், இந்த சார்ட்லாம் எப்படி வருது ஒன்றுமே புரியலையே. ஓகே, சயின்ஸ் பற்றி இருக்குது. கடவுளாக பார்த்து எனக்கு இந்த அதிசயத்தை கொடுத்துருக்காரு போல இருக்குது. நம்ம இதை வச்சு நம்ம எக்ஸ்போக்கு சார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கடவுளே நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ கடவுளே. ஓகே, இங்கே என்ன போட்டிருக்குன்னா, God may exist but science can explain the universe without a creator. அதாவது என்ன போட்டிருக்குன்னா, கடவுள் வந்துட்டு இருக்கலாம், ஆனால் சயின்ஸ் வந்து மொத்த அந்த சம்சாரத்தையே எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமை இருக்கான். அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு, இங்கே ஒருத்தர் குழம்பி போயிருக்காரு, ஏன் என்னாச்சு அதுவும் போட்டிருக்கு. சயின்ஸ் இஸ் த ப்ராசஸ் தட் டேக்ஸ் அஸ் ஃப்ரம் கன்ஃபியூஷன் டு அண்டர்ஸ்டாண்டிங். குழப்பத்திலேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு போகிறது சயின்ஸ் தான். அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு, science knows no country since it belongs to all and it's the torch that illuminates the world. Hey wow, இங்க பாருங்களேன், ஒரு டார்ச் வச்சு போர்ட்ரே பண்ணியிருக்காங்க இந்த ஃபேக்டர். எஸ், ஏன்னா இது வந்துட்டு சயின்ஸுங்கிறது எல்லாருக்கும் சொந்தமானது. இயற்கை எல்லாம் சொந்தமானது இல்லையா, சூரியன் சந்திரன் அது மட்டும் இல்லை பிளான்ஸ் அந்த மாதிரி எல்லாருக்குமே சொந்தமானது இல்லையா, அதே மாதிரி சயின்ஸும் எல்லாருக்கும் சொந்தமானது. அது மட்டும் இல்லை, இதுதான் அந்த உலகத்தை பிரகாசிக்கக்கூடிய ஒரு டார்ச். அதுக்கப்புறம் கடைசி என்ன போட்டிருக்கு, திங்க் லைக் அ புரோட்டான் ஸ்டே பாசிட்டிவ். புரோட்டான் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும், அதே மாதிரி தான் புரோட்டான் மாதிரியே பாசிட்டிவாக இருக்கணும்னு போட்டிருக்காங்க. நல்லா இருக்கேன் இந்த ஐடியாஸ் யூஸ் பண்ணி நான் கூட சார்ட் பண்ண முடியும் போல இருக்கு. The best angle from which to approach a problem is the triangle. ஓகே ஃபைன். ஸோ அதனால் இது என்ன போட்டிருக்காங்கன்னா, நம்ம வந்து என்ன ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளமை அப்ரோச் பண்ணுறதுக்கான மெத்தட் என்னென்னா முயற்சி மட்டுமே. ஓகேவா, அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. ட்ரையாங்கிள். வாவ், சூப்பராக ரைமிங்காக இருக்குல்ல. இங்கே பாருங்களேன் எவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் இருக்குன்னு சொல்லிட்டுன்னு. அட, இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃப்ளோ சார்ட் இருக்கா, பார்க்குறேன். ஓகே, இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னு போட்டிருக்கு. இங்கே வந்துட்டு ஃப்ளோ சார்ட் இருக்குல்ல. A flow chart is a diagram depicting a process, a system or computer algorithm. அதாவது இங்கே வந்துட்டு ஃப்ளோ சார்ட்னா என்னென்னா வந்துட்டு இப்போ ஒரு ப்ராசஸ் ஒரு எலக்ட்ரிசிட்டி பில்டை எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு அழகாக வந்துட்டு பிக்டோரியலாக டிபிக் பண்ணுற போய் தான் ஃப்ளோ சார்ட். இது எலக்ட்ரிசிட்டி பில் மட்டும் இல்லை, எந்த ப்ராசஸாக எடுத்தாலுமே சரி. ஃபார் எக்ஸாம்பிள், ஹவு டு டெலிட் அ ஃபோல்டு அப்படின்னு ஃப்ளோ சார்ட் வரேன்னு சொன்னோன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அதோட ஸ்டெப் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாமே பிக்டோரியலாக ரெப்ரசென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்காங்க, கம்ப்யூட்டர்ஸ் ஆர் வெரி குட் அட் ஃபாலோயிங் யர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பட் நாட் ரீடிங் யோர் மைண்ட். ஆனால் வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து ஆப்ரேட் பண்ணோன்னா அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம சொந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணணும், நம்ம மைண்டில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணாது. ஓகேவா, அதான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்டிமைசேஷன் ஆஃப் கிளியர் கோட் இஸ் ஈஸி, கிளாரிஃபிகேஷன் ஆஃப் ஆப்டிமைஸ்ட் கோட் இஸ் ஹார்ட். உண்மைதான், உண்மையாகவே இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது, நிறைய கட்டுந்தேனே. சரி, இது என்ன கடவு மாதிரி இருக்குது, ஒன்றுமே புரியலையே. சரி, உள்ள போய் எப்படி என்னடா இருக்குன்னு பார்ப்போம். என்ன லாக்கே இல்லை, ஆனால் திறக்க முடியலையே. அம்மா, என்ன இவ்வளோ டைட்டாக இருக்குது, இது எப்படி நான் திறக்க முடியும்? இதை திறக்கிறதுக்கான வழி என்னவா இருக்கும் எனக்கு ஒன்றுமே புரியலையே. எப்படி இதை திறப்பேன் நான்?